அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த அளவில் வந்து நம்ம அனைவரும் இந்த இடத்துல இருக்கிறது கடவுளோட ஆசீர்வாதம் தான். நம்ம பல்வேறு விதமான வேலை சூழ்நிலையிலும் இங்கே வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இங்கே ஜாதகம் பார்க்குறது அது என்டலி டிஃப்ரென்ஸு. பட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆர்வம் இருந்தால் தான் இங்கே வந்து உட்கார முடியும். ஆர்வம் தான் நம்மளை வந்து ஒவ்வொரு படிநிலையும் முன்னேற்றுது, ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்குது. அதோட காரணமாக தான் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்குறோம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம். காரணம் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இளமையாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இளமை வந்து எதை குறிக்கிறதுனா ஆர்வத்தை குறிக்கிறது. ஸோ யார் ஒரு ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டரே கிடையாது. ஏஜே வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்த ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது இதில் வந்து யாரும் பெருசாக வருமானத்திலலாம் நம்பி இங்கே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்வீஸை தான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த சர்வீஸ் பண்ணுறதுல வந்து ஒரு ஆத்ம திருப்தி. அதாவது வந்து சில பேர் வந்து ஜோதிடத்தை வந்து ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்து நடத்துகிறாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போது அந்த சர்வீஸ் மாதிரி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. இன்னும் அப்போ நமக்கு ஜோதிடம் எல்லாம் நல்லா தெரியுமா, அதெல்லாம் திருப்தி வந்துச்சான்னு அப்படி கணக்கில்ல. வழி தெரியாத ஒருத்தருக்கு வந்து எப்படி வழிகாட்டுறோமோ அது மாதிரி வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம வழிகாட்டுறது தான் வந்து பெரிய விஷயம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குருக்கு குருவா, பெரியவங்களுக்கு பெரியவங்களா, ஏன் ஒரு படி மேலே போய் கடவுளுக்கு அடுத்த நிலையில் நம்ம வந்து வழிகாட்டுறோம். ஏன்னா வந்து வழிகாட்டுறதுனா வந்து நம்ம ஒன்றும் வழிகாட்டல, கடவுள் நம்ம மூலமாக அவருக்கு வந்து ஏதோ சொல்ல விரும்புகிறாரு, அதை தான் நம்ம மூலமாக சொல்கிறோம். ஸோ கடவுள் என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வர இருக்கிறார். ஸோ நம்ம மூலயமா வந்து எல்லாமே நிறைவேற்றுறாரு. இதுக்கு சொல்ல வரேன் இந்த விஷயத்த. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு. அப்பா என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பொசிட்டிவ்னஸ்ஸு. அந்த பையனை வந்து தான் கட்டுக்குள்ளவே வச்சுக்க ஆசைப்படுறாரு. கொஞ்சம் கூட வந்து அந்த பையனை வந்து நார்மலாக ஒரு ஆண் என்னென்ன செய்யணுமோ அது செய்யறதில்லை, எல்லாமே அப்பா கிட்ட பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனும் சினிமாவுக்கு போகலான்னு ஒரு எண்ணம் இருக்கும், எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போகணும். அதை கூட அப்பா கேட்டு தான் பண்ணணும். நான் பர்மிஷன் கொடுத்தா தான் நீ போகணும், இல்லை போகக்கூடாது. அப்படி அந்த மாதிரி வந்து இது வந்து எதுக்கு ஒரு அதிகபட்சமான அன்பு காரணமாக தான் நடக்குது இது. பட் ஆனால் வெளியே புரிஞ்சுக்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் இப்போ அதனால் ஆயிடுச்சுன்னா, இப்போ அப்பா எந்த நிலை போய் நிற்கிறாருன்னா, நான் அந்த பொண்ணை வந்து டைவர்ஸ் பண்ணுறேன், அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டு போயிடுச்சு, திரும்ப வரமாட்டேன், டைவர்ஸ் பண்ணுறேன். நான் உட்காந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு டிசிஷன், இது முக்கியமான டிசிஷன், இது ஒரு பெண் சம்மந்தப்பட்டது. நம்ம ஒரு முடிவை வந்து தவறாக எடுத்துன்னு வச்சுப்போமே, அந்த பெண் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. ஸோ அப்போ இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சூழ்நிலை கூட வந்து நம்மளுடைய வழிகாட்டுதலுக்கு தேவைப்படுது. அந்த வழிகாட்டுதலுக்கு வந்து நாம் வந்து பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து இறைவனுடைய தொண்டாக தான் நினைக்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட இறைவன் தொண்டு தான். ஸோ ஏன்னா வந்து நாம் ஜீவாத்மாவுக்கு பண்ணுற எல்லா தொண்டுகளும் இறைவன் காலடியில் போய் இருக்கிறதா வந்து ஐதீகம் இதுதான். ஸோ அதுக்கு வந்து இந்த வேலூர் அஸ்ட்ராலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் நல்லா ஸ்டோனாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா தரப்பு மக்களையும் முன்னிறுத்து எல்லார்கிட்டையும் இருக்கிற சின்ன சின்ன தகவலையும் ஒன்று திரட்டி அது மூலிமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் ஆகணும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆகணும், முன்னிறுத்தணும் எதுவும் கிடையாது. ஸோ அந்த எண்ணம் இருக்கிறதுனால வெள்ளூர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. நாங்கள் நிறைய பேர் இது மாதிரி வரவே இருக்கிறோம். ஸோ இப்போ அதோடைய பரிமாற்றம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ்லாம் வச்சு சின்னதாக ஒரு அப்டேஷன் பண்ணுறோம், சின்னதாக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ சின்ன ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஷுட் பி நீட் ஹாப்பினஸ்.
ஸோ இப்போ நம்மளாம் வந்து வீட்டில் ஒரு ஆஃப் டே இருப்போம். ஸோ அந்த ஆஃப் டே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரும் பார்க்கும்போது. எனக்கு நான் ஒரு சின்ன டாபிக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ராகு கேதுகள் மட்டும், இந்த டாபிக் மட்டும் என்னால் முடிஞ்சது அப்படியே கவர் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கிரகம், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட்டு இந்த ராகு கேது வந்து சில இடங்களில் வந்து உக்காரும்போது மற்ற கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே இதை தடுக்குது. நார்மலாக வந்து ஒரு கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம்னு நம்ம சொல்லுவோம். ராஜயோகம் எல்லாரும் பார்ப்போம், ராஜயோகம் சொல்லுவோம். பட் இந்த ராஜயோகத்தையும் கூட இந்த ராகு கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா சரிவர அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணுது. அந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாதகருக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிருந்திருந்துன்னா அதை ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாக பண்ணி கொடுக்குது. அந்த ராகு கேதுகள் வந்து எல்லா இடத்துல உக்காரலன்னா ஒரு ஸ்டெப்ஸ் கம்மியாக பட எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். ஒரு லக்னத்தில் வந்து ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திலே ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்கும், 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜாதகம் இருக்கும்போது உண்மையிலே வந்து ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நபர் கூட அவரால் அனுபவிக்க விட மாட்டுது. நாமலாம் சொல்லுவோம் நீங்கள் ராஜயோகம் சொல்லணும்னு இருப்போம். பட் ஆனால் அந்த ராகு கேதுகள் என்ன பண்ணுது, இதை சூட்சமம் காட்டுது. இந்த சூட்சமத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கினா நம்ம வந்து இன்னும் முன்னெடுத்து சொல்லலாம். இந்த ராஜகிரகம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ராகு கேதுக்கு வந்து இன்னும் கூட நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் என்னுடைய கருத்துக்கள். ஏன்னா வந்து மற்ற கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் ஒர்க் பண்ணாலும் அதிசூட்சமத்தில் ராகு கேது தான் ஒர்க் பண்ணுது. எப்படி இருந்தாலும் ராகு கேது கண்ட்ரோல் ஆகிடுது. ஏன்னா சூரியன் வந்து ஒளி கிரகம், மற்ற எந்த கிரகமும் வந்து ஒளி கிரகம் கிடையாது. பட் அந்த ஒளி கிரகத்தையே வந்து மீட் பண்ணி அதோட ஒளியை வந்து லாக் பண்ணுறோன்னா அப்போ வந்து அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுகளை இன்னும் கூட ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் பரிமாணத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அப்படி பண்ணும்போது பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லபடியாக வந்து இருக்கிறது தான் வந்து காரணம். ஏன்னா இது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாதகத்தை ஆராயும் போது இந்த ராகு கேதுகள் வந்து பிரச்சனை இருக்கும்போது மட்டும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். சார் உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்குது சார், உங்களுக்கு கல்யாணமே ஆகாது சார், உங்களுக்கு லக்னத்தில் 7ஆம் இடத்துல கேது இருக்குது சார், உங்களுக்கு கல்யாணமே ஆகாது, அதை சொல்லிட்டு வந்துடுறோம். பட்டு அது வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் இதுவே வந்து சில இடங்கள் இருக்கும்போது அது வந்து அதை விட பெரிய ப்ராப்ளம் பண்ணுது. சரி எக்ஸாம்பிள், அதே லக்னத்தில் ராகு விட 2ஆம் இடத்துல ராகு போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், சார் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கேட்டால் என்ன ஆகுதுன்னா இந்த லக்னத்தில் ராகு விட 2ஆம் இடத்துல ராகு வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாகவே அவருக்கு வந்து தீங்குகள் பண்ணுது கம்பேர் வித் லக்னத்தில் ராகு. லக்னத்தில் ராகுன்னா பசியோடு தான் இருப்பான், ஓகேங்களா. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவன் பசிக்கு உண்டான இல்லாமல் இன்னும் தப்பு பண்ண ஆரம்பிச்சுடுதாங்க. ஸோ இந்த மாதிரி விதங்கள்லாம் வந்து இது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து நாம் ஜாதகத்தை அப்படியே பார்க்கும்போது இந்த ராகு கேதுங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்படின்னு என்னோட கருத்து. ஸோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது வந்து சூட்சமங்கள் அதிசூட்சமங்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து வெளியே வர்றது தான் வந்து ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்போ அந்த தகவலை வந்து நம்ம ஜாதகத்தில் வச்சு பொருத்தி பார்க்கும்போது நமக்கு என்னன்னா வந்து இப்போ நம்ம ஜாதகம்லாம் பார்த்துட்டே வரும். பட் ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து கிளிக்கே ஆகாது. இவெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பல்லாம் படிக்கணும், ஆனால் படிக்க மாட்டோம். இந்த பொண்ணுக்கு 8 வருஷம் கரெக்டாக ப்ராப்பராக கல்யாணம் ஆயிருக்கணும், கல்யாணம் இருக்காது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சுற்றி வருவோம், ஆனால் நமக்கு ரிசல்ட்டே வராது. இது ப்ராப்பராக நல்ல அழகான ஜாதகம் சொல்லுவோம், தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லை, இந்த ராகு தோஷம் எந்த தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பட் கல்யாணம் ஆகாது. ஸோ இந்த குழந்தை 5ஆம் இடத்துல கேது இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது, பட் அப்பவும் குழந்தை நடக்காது. அப்போ நம்ம சுற்றி என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட் பசங்க தான் உங்களுக்கு குழந்தை இருக்குது இல்லைன்னு பார்ப்போம். பட் ஒரு படி வந்து நாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகு கேதுகள் வந்து ஒர்க் பண்ணுறது தான் என்னுடைய எண்ணமும் கூட. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து 5ஆம் இடத்துல வந்து யாருக்கு ராகு கேது இருக்குதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனாருக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கோ வந்து ஸ்ராத்தம் பண்ணுறதை வந்து விட்டுறதுக்கு உண்டான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நான் நிறைய ஜாதகத்தை வச்சு நான் பார்த்துருக்குறேன். அவங்க ஸ்ராத்தம் வந்து பண்ணணும். ஸோ ஸ்ராத்தம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நீங்கள் இந்த ஸ்ராத்தத்தை வந்து நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும், ஆனால் நீங்கள் ஒன்னோடு அனுபவிக்க மாட்டீங்க. இப்படி தான் ஜாதகம் மாறிடும் உங்களுக்கு.
ஸோ ஸ்ராத்தம் வந்து ஏன்னா வந்து ரெண்டு விஷயம் முக்கியம். நான் லாஸ்ட் டைம் பேசணும்னு சொல்லியிருந்தேன். எந்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் அது குலதெய்வத்தின் மூலியம் தான் கொடுக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பலனை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதை வந்து நல்ல பலன் அனுபவிக்க ஆசைப்படுறீங்களோ, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த பலன் வந்து கரெக்டான வழியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து சரியான முறையில் வராது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இந்த ராகு கேதுகள் நல்லாவே வேலை பண்ணுதுங்க. அதுங்க வந்து ஒன்று எல்லா காசு பணம் இருந்தும் அவங்களுக்கு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துடுது. அது இல்லை காசு பணம் இல்லாத இடத்துல வந்து இவங்களை வந்து மென்டலாகவே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணி விட்டுடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து எப்போனா வந்து ஜாதகம் பார்த்து நமக்கு அந்த பாயிண்ட் எங்கன்னா இடிக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, செட் ஆகலன்னு நினச்சேன்னா தயவுசெய்து நீங்கள் ராகு கேதை கொஞ்சம் நல்லா டீப் அனலைஸ் பண்ணுங்க. ராகு எங்கே இருக்கிறாரு, ராகு சாரம் என்ன, ராகு யாரை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நிற்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ரைட்டு, இப்போ 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, குழந்தை பிறக்கலன்னா அப்போ ராகு எங்கேயோ பிரச்சனை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்கேஸ் ராகு அவங்களுக்கு 6ல் இருக்குதோ இல்லை வேறு என்ன, அப்போ ராகு கரெக்டாக அவங்க 6ல் இல்லை, அது 5ல் தான் இருக்குது, நம்ம ஊர்ஜனம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஊர்ஜனம் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அவங்க குழந்தை இல்லை, அப்போ அந்த இடத்துல இருக்குதுன்னா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தைலேயே ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்து அவங்களுக்கு பெண் குழந்தை தான் மேக்ஸிமம் பிறக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே பிறந்தாலும் அந்த பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணும். அவங்களுடைய குலத்தை வந்து அவமானப்படுற வரைக்கும் தான் அந்த விஷயம் பண்ணும். வெதர் அந்த பொண்ணு வந்து ஃப்யூச்சரில் வளர அந்த விஷயம் நடக்கும். அது ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணுற ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராகுகேதுகள் நம்ம வந்து ஒன்று முன்னிறுத்த பண்ணணும்னு தான் என்னோட எண்ணம். ஸோ ஜோதிடர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் மனசில் எடுத்துக்கின்னு நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பலன்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.